ஒரு காரியத்தை குறித்து ஒரு முடிவை எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட பேசி அதற்கு பிறகு ஆண்டவர் அனுமதித்தால் வருகிற காலங்களிலே ஒரு காரியத்தை எப்படி முடிவு எடுக்கிறது என்கிறதை குறித்து உங்களோடு வேதத்திலிருந்து சில காரியங்களை ஆவியானுடைய துணையோடு பேசுவதற்காய் நான் மிகவும் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய முடிவு மிக அவசியமான ஒன்று. இந்த முடிவு எடுக்கிறதிலே வைத்துதான் ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி என்கிறது அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு முடிவு, தங்கள் வாழ்க்கையில எடுத்த ஒரு முடிவு சிலரை மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டிருக்கிறது, சிலரை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டிருக்கிறது. அவர்கள் எடுத்த ஒரு முடிவின் நிமித்தமாய் அநேகம் பேர் அவமானப்பட்டிருக்கிறார்கள், வெட்கப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய டேலண்ட் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். தங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு எங்கேயோ ஒரு இடத்துல, எவ்வளவோ பெரிய இடத்திலே இருக்க வேண்டிய அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் அவங்க தவறுனதுனால, அந்த முடிவு எடுக்க தவறுனது அவங்கள அவங்க இருக்க வேண்டிய பொசிஷனை விட்டுட்டு சாதாரணமான ஒரு இடத்துல, அரண்மனையிலே உட்கார வேண்டியவர்கள், ராஜா போல வாழ வேண்டியவர்கள், ஆனால் சாதாரணமான இடத்திலே தள்ளப்பட்டவர்களை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஊழியத்திலேயே என்னை மிகவும் கண் கலங்க வைத்த ஒரு சம்பவம் உண்டு. அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷர் அவருக்கு லட்சக்கணக்கான பேர் அவருக்கு கீழே பணி புரிகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகளை கோடீஸ்வரியாக அவர் வளர்த்தினார். அவள் போற அந்த கார் ரொம்ப காஸ்ட்லியான காரு. அவளை அந்த மகளை படிக்க வச்ச அந்த ஸ்கூலு மிகப்பெரிய ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சார். அவர்களுக்கென்று ஒரு தனி டிரைவர், அவர்களுக்கென்று ஒரு தனி ஒரு வேலையாள், அவளுடைய காரியத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு தனி வேலையாள், தனி டிரைவர், எல்லாத்தையும் வச்சு மிகவும் செல்வ செழிப்பாய் அழகாய் அந்த தகப்பனார் வளர்த்தினார். ஆனால் சில காலங்கள் தாண்டின உடனேயே அந்த சகோதரிக்கு என்னமோ தெரியல, அந்த தனக்கு கார் ஓட்டி கொண்டிருக்கிற ஒரு நபர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. அது மிக ஒரு தவறான காரியம்தான். ஆனா அவர் மேல அந்த ஈர்ப்பு வந்தது கடைசியில அவரை நான் கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. தன்னுடைய தகப்பனை எதிர்த்தார்கள், தன்னுடைய தாயை அந்த புள்ள அவங்க எதிர்த்துட்டாங்க. எதிர்த்து யாருடைய பேச்சையுமே கேட்காம ஒரு முடிவு எடுத்தா, இல்ல நான் கட்டினா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண போறதில்லை. ஒரு பெரிய முடிவெடுத்து தன்னுடைய தகப்பனார் தாயாரிடத்தில் சொல்லாமலே தன்னுடைய வீட்டை விட்டு அவள் கடந்து போய்விட்டாள். இந்த தகப்பனாரும் அவர் லட்சக்கணக்கான பேருக்கு அவர் தலைவர். ஆனால் அவர் மனம் சோர்ந்து போனார். எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆனாலும் தன்னை தேற்றி கொண்டார். ஆனால் இப்போ அது ஒரு 10 வருடங்கள் முடிஞ்சிச்சு. அந்த 10 வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு அதே மகளை நான் சந்திக்கும் போது அரண்டு போனேன். ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஆள், தண்ணி கேட்டா கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, அயன் பண்ணி கொடுக்கறதற்கு ஒரு ஆளு, எல்லாத்திற்குமே ஆளு. ஆனால் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற மொத்த வேலையும் செய்து 2 குழந்தைகளையும் பார்த்து ஒல்லியாயி மனசு நொந்து போய் தன்னுடைய தகப்பனாருக்கு செய்த துரோகம், தன் தாயாருக்கு செய்த துரோகம், தன்னை நம்பியிருந்த ஜனங்களுக்கு செய்த துரோகத்தினால் மனசாட்சியிலே குத்தப்பட்டு யாரிடத்திலும் பேச முடியாமல் தன் வாழ்க்கையை கடினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்த்து என்னுடைய கண்கள் கலங்கிருச்சு. சே, எங்க இருக்க வேண்டிய அம்மா, நீ எவ்வளோ பெரிய இடத்துல இருக்க வேண்டிய நபர், நீ எவ்வளோ பெரிய உயர்வில் இருக்க வேண்டிய நீ, உன்னுடைய வாழ்க்கை என்ன? ஆனா
இந்த சாதாரணமான இந்த மண்ணுக்காக உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய மாணிக்கத்தை இன்னைக்கு இழந்துட்டு அந்த மக நிக்கிறாளேன்னு சொல்லி என்னுடைய கண்கள் கலங்கினது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவு மிக முக்கியம். இந்த செய்தியை ஒருவேளை வாலிப தம்பிக தங்கச்சிங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா நான் சொல்றேன், மகன், உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவு மிக அவசியமானது. ஒரே ஒரு முடிவுல நீ ஒரு மிகப்பெரிய ஆளா மாற முடியும். ஒரே ஒரு முடிவுல நீ ஒரு பெரிய ஆளாகவும் மாற முடியும். ஆனா ஒரே ஒரு முடிவுல நீ ஒன்னும் இல்லாம போகவும் முடியும். இந்த இடத்துல நம்ம இந்த வேத பகுதியிலே வாசித்தோம், ஆபிரகாம் லோத்து இருவரும் ஒரு இடத்துல வருகிறார்கள். ஆபிரகாம் லோத்தை அழகா வளர்த்தி விடுறாரு. ஆனா திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவன்ல தள்ளப்பட்டான். அந்த முடிவெடுக்கிற வேண்டிய அந்த சூழ்நிலையில ஆபிரகாம் லோத்தை பார்த்து, நீ வலதுபுறம் போகலாம், நீ இடதுபுறம் போகலாம், நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. நான் உனக்கு சீனியரா கூட இருக்கலாம், நான் உன்னை வளர்த்து விட்டவனா இருக்கலாம், நான் உனக்கு பொருட்களை நான் தந்தவனா இருக்கலாம். ஆனா இப்ப பிரிஞ்சு போகிறதற்கு எடுக்கிற முடிவை உன் கையில கொடுக்குறேன். நீ என்ன முடிவானாலும் எடுத்துக்கோ. நீ செலக்ட் பண்ணதுக்கு போக, நீ எடுத்து கொண்டதற்கு போக மிச்சம் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே லோத்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சே, பரவாயில்லையே, முடிவெடுக்கிற அந்த வேலையை நம்ம கையில கொடுத்துட்டாங்களே, சே, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சிலருடைய வாழ்க்கையில இது சந்தோஷமா இருக்கும். முடிவெடுக்கிற ஒரு காரியத்தை நம்ம கையில கொடுக்கிறது நமக்கு நிறைய நேரத்துல சந்தோஷமா இருக்கும். அது பிள்ளையா இருக்கலாம், கணவனாரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களை முடிவு நீங்க எடுக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள யாராவது ஒருத்தர் உங்க கையில் அந்த பொறுப்புகளை கொடுக்கும் போது நீங்க முடிவெடுக்கிற ஒரு தலைவனாய் ஒரு தலைவியாய் மாற்றப்படும் போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இந்த லோத்தை பொறுத்த அளவுல அவனுக்கு எதுவுமே பயம் இல்லை. சரி, பரவாயில்ல, என் கையில முடிவெடுக்கக்கூடிய அந்த போஸ்டிங் கொடுக்கப்பட்ட உடனே தனக்கு இஷ்டம் போல தெரிந்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கண்கள் பார்க்கிறது அப்படியே பச்சை 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 பச்சையா இருக்குது. சோதோம் குமாராவுக்கு போற அந்த வழி அவனுக்கு மிகவும் செழிப்பாய் தெரிஞ்சது. உடனே ஒரு முடிவு எடுத்தான், எனக்கு இந்த பக்கம் வேணாயா, எனக்கு இந்த பக்கமே போதும், நான் இந்த பக்கம் போறேன், நான் சோதோம் குமாராவுக்கு நேரா போறேன். இந்த இடத்துல தான் நிறைய நீர்வளம் இருக்குது, இந்த இடத்துல தான் நிறைய விவசாய பூமி இருக்குது, இந்த இடம் தான் பச்சை பச்சைன்னு இருக்குது, நான் போறேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டான். ஆனா முடிவு எடுக்கும் போது அவனுடைய மனசுக்கு ஆபிரகாம் யாரா தெரிஞ்சிட்டாருன்னா முட்டாளா தெரிஞ்சிட்டாரு. நீ இதெல்லாம் அறிவு இருக்கா அவருக்கு? அவர் தானே எனக்கு சீனியர், அவர் எடுத்து போட்டு மிச்சத்தை கொடுக்க வேண்டியது தானே. சரியான முட்டாள். முடிவெடுக்கிற பொசிஷனை என் கையில கொடுத்துட்டாரு. அவர் நினைச்சிருப்பாரு, நம்ம எவ்வளவு ஞானமா முடிவெடுத்திருக்கிறோம், எவ்வளவு டேலண்டா முடிவெடுத்திருக்கிறோம், பயங்கரம், நமக்கு பாரு எவ்வளவு அழகா கிடைச்சிருச்சு. 1000 கற்பனை கோட்டைகளை தன்னுடைய மனசுல லோத்து கட்டினாலும் என்னைக்கு ஆபிரகாம விட்டு பிரிஞ்சு சோதோம் குமாரா பட்டணத்திற்கு போகிறதற்கு லோத்து ஒரு முடிவெடுத்தானோ, அன்றிலிருந்து லோத்து மேல வளரல. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கீழே 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 போயிட்டே இருந்தான். நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு நினைக்கிறாங்க. அவங்க முடிவு எடுக்கிறத குறித்து புத்திசாலித்தனமா நினைக்கிறாங்க. நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நான் முடிவு எடுத்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்க அம்மா முடிவெடுக்கிறத என் கையில கொடுத்துட்டாங்க, எங்க அப்பா முடிவெடுக்கிறத என் கையில கொடுத்துட்டாரு. நான் ரொம்ப அழகா புத்திசாலித்தனமா எடுத்திருக்கிறேன். அவனை பாரு முட்டாளா எடுத்திருக்கிறான், அவனுக்கு வாழ தெரியாது, அவனுக்கு அப்படி பண்ண தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய வாலிப தம்பி தங்கச்சிங்க கூட இன்னைக்கு தாங்கள் எடுக்க போகிற இல்ல நான் எடுத்த முடிவுல அவங்க என்ன பண்றாங்கன்னா பெருமை பாராட்டுறாங்க. நான் பெரிய கையை பிடிச்சிட்டேன், நான் பெரிய ஆளை பிடிச்சிட்டேன், நான் எடுத்த முடிவு சரியான முடிவு, நான் எடுத்ததுல பணம் இருக்குது, நான் எடுத்ததுல செல்வம் இருக்குது, நான் எடுத்ததுல பின்னணி இருக்குது, என்னென்னமோ சொல்லி
நிறைய பேர் இந்த லோத்துவை போல ஆரம்பத்துல சந்தோஷப்படுகிற நிறைய பேர் இந்த லோத்துவை போலவே தன்னுடைய முடிவில் கடைசியில் வேதனை பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு வாலிப தம்பி கேட்கலாம், ஒரு வாலிப தங்கச்சி கேட்கலாம். ஒருவேளை நான் நம்பலாம், உன்னுடைய பார்வைக்கு எல்லாருமே உங்க முட்டாளா தெரியலாம். உங்க அம்மா உன் பார்வைக்கு முட்டாள், உங்க அப்பா உன் பார்வைக்கு முட்டாள், உன் டீச்சர் உன் பார்வைக்கு முட்டாள், உங்க பாஸ்டர் உங்க பார்வைக்கு முட்டாளா இருக்கிறாரு. ஆனா நீ மட்டும் புத்திசாலித்தனமா இருக்கிற, நீ மட்டும் புத்திசாலி ஆயிட்ட. ஐயோ, உனக்கு அறிவு அதிகமா இருக்குது, நான் அழகா செலக்ட் பண்ணிட்டேன், நான் அழகா முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லுமே. ஆனால் மிகவும் கவனமா இருங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவில் சரியானவர்களாய் இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை நீங்க அடையவே முடியாது. சில முடிவுகள் ஆரம்பத்தில் இனிக்கும், சில முடிவுகள் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கும், சில முடிவுகள் ஆரம்பத்தில் ஐயோ எல்லாரும் நம்மளை போற்றுகிறது மாதிரி இருக்கும். ஆனா அந்த முடிவு கடைசி வரைக்கும் சில நாட்களை நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தரவே தராது. ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முடிவெடுக்கிறதை குறித்து பல காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு விசேஷமாக ஒரு மூன்று காரியத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி முடிவு எடுக்க கூடாது என்கிறதை குறித்து, இல்லைன்னா எந்த சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா முடிவு எடுக்க கூடாது என்கிறதை குறித்து ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரி வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவருடைய 2 குமாரனாகிய ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய எப்ராத்தானாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை குறித்து, நகோமி, ரூத்து இவர்களை குறித்து நம்ம எல்லாருமே அடிக்கடி வேதத்தில் செய்திகளையும் கேட்டிருக்கிறோம், நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த வேத பகுதியில் நீங்க பார்க்கும்போது இந்த நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நகோமியும் அவனுடைய கணவனார் இவர்கள் 2 பேரும் எடுத்த ஒரு முடிவு அப்படின்னா அவங்கள ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆளாக்கிருச்சு. அந்த ஒரே ஒரு முடிவுனால வேதம் சொல்லுகிறது, அந்த கணவனார் எலிமெலேக்கு அவன் இறந்து போனான். அவனுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 3 ஆண் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்த்தார்கள். இது என்னன்னா ஒரே ஒரு முடிவு. ஆனால் இவங்க அந்த முடிவை எடுக்கும் போது இவங்க ஞானமா எடுத்தோன்னு நினைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ஊர்ல இருக்கிற யாருக்குமே பிழைக்க தெரியாது, நமக்கு மட்டும்தான் பிழைக்க தெரியும், அவங்க எல்லாம் இந்த ஊர்ல உட்கார்ந்து செத்துறட்டும், ஆனா நம்ம போய் வெளியூர்ல போய் அழகா வாழ்ந்துட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் எப்பொழுது இந்த தேசத்தை நினைக்கிறாரோ, எப்பொழுது இந்த பஞ்சம் முடிகிறதோ அதற்கு பிறகு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் ஃபர்ஸ்ட் கிளம்புறது மாதிரி அவ்வளவுதான், நம்ம பொழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு. ஆனால் நகோமி சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாங்க, வரும்போது நான் இந்த இடத்துல இருந்து போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன், நான் இந்த இடத்துல இருந்து போகும்போது நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனா திரும்ப இந்த இடத்துல நான் திரும்பி வரும்போது நிறைவுள்ளவளாய் நான் வரல, நான் குறைவுள்ளவளாய் வருகிறேன். நான் வாழ்க்கையில என் கணவனாரும் நானும் எடுத்த ஒரு முடிவு இப்போ
ஒன்றும் இல்லாம நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவங்க எப்படிப்பட்ட முடிவை எடுத்தார்கள் என்கிறதை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த பெத்லேகமிலே நீங்க அந்த வசனத்தை 1வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்படின்னா பெத்லேகம் என்கிறது அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீடு என்று சொல்லுகிற அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம்ன்றது நிறைய பேர் நம்ம காலங்களில் இருக்கிற நிறைய பேர் பஞ்சத்தை பார்த்ததில்லை. ஆனா இப்ப கொஞ்ச காலமா நிறைய பேர் பஞ்சத்தை பார்க்கறாங்க. அந்த தேசத்திலே ஆகாரத்திற்கு கூட இல்லாமல் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சம் உண்டான உடனேயே இந்த பஞ்சத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த பஞ்சத்துல இருந்தா ஒருவேளை செத்து போயிடுவோம்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, பஞ்சத்திற்கு தப்பும்படியாய் முடிவு எடுத்தார்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட முடிவை நீங்க எடுக்க கூடாதுன்னா, பாடுகள் மத்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கிற முடிவுல ரொம்ப கவனமா இருக்கணும். கவனிங்க, மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய முடிவுல மிக கவனமா இருக்கணும்னா, நீங்கள் பாடுகள் மத்தியில் எடுக்கிற முடிவுல நீங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டும். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டப்படுறதற்கு என்ன காரணம் அப்படின்னா வேற எதுவுமே இல்லைங்க. அவர்கள் பாடுகள் மத்தியிலே அவர்கள் எடுக்கிற அந்த முடிவு தான் காரணம். சுற்றி நெருக்கம், பயங்கரமான பிரச்சனை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். உங்களை சுற்றி பயங்கரமான பாடுகளா இருக்குது. பாடுகள் மத்தியில நீங்க இருக்கிறீங்க, அவமானத்தின் மத்தியில இருக்கிறீங்க. உங்களை சுற்றி ஒரு சந்தோஷம் கூட இல்லை. ஆனா இப்போ உங்க மனசு முடிவெடுக்கிறதற்கு துடிச்சிட்டே இருக்குது. எப்படியாவது ஒரு முடிவு எடுக்கலாம். ஒருவேளை கணவன் பிரச்சனையா இருக்கலாம், மனைவி பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுடைய நெருக்கத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், நான் பயங்கரமா நெருக்கப்படுறேன், நான் அதிகமாய் பாடுபடுகிறேன், இந்த நேரத்துல நான் இதை விடவா வச்சுக்கவா, நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்கள் சமாதானமாய் இருக்கிற காலங்களிலே எடுக்கிற முடிவுக்கும் நீங்கள் பாடுகள் மத்தியிலே எடுக்கிற முடிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்த முடிவு தவறான முடிவாய் மாறுறதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த பாடுகளை பொறுக்க முடியாம, அந்த பாடுகள், அந்த அவமானங்களை சகிக்க முடியாம, ஐயோ இந்த பாடுகள் மத்தியில நான் இருக்க மாட்டேன். எப்படி நகோமியும் அவருடைய வீட்டுக்காரரும் அந்த பாடுகள் மத்தியில முடிவெடுத்தாங்களோ, அந்த மாதிரி அவர்கள் எடுக்கிற சில முடிவுகள் அவங்க வாழ்க்கையில தோல்வியில கொண்டு போய் விட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது மிக கவனம் உள்ளவர்களாயிருங்க. என்னால சகிக்க முடியல பாஸ்டர், என்னால தாங்க முடியல, எனக்கு இருக்கவா வேண்டாமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல, நீங்க முடிவெடுக்கிறது, யாரோ ஒரு நபர் உங்களை முடிவெடுக்கிறதற்காய் வற்புறுத்தினால் கூட, ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் மிக கவனமா இருப்பேன். எதுல கவனமா இருப்பேன் தெரியுமா? பாடுகள் மத்தியில நான் எடுக்கிற முடிவுல நான் மிகவும் கவனமாயிருப்பேன். ஒருவேளை அந்த பாடுகளை ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காக அனுமதித்திருக்கலாம். ஒருவேளை அந்த பாடுகள் மத்தியிலே நீங்கள் போய் ஒரு பெரிய வெற்றி அடைவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுமதிச்சிருக்கலாம். அந்த பாடுகள் தான் பிற்காலத்தில் உங்களுக்கு சாட்சிகளாய் கூட மாறலாம்.
நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த பாடுகள் மத்தியிலே அந்த பாடுகளை தாங்கக்கூடிய பலனை தருகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அதனால பாடுகள் மத்தியில இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இன்னைக்கு முடிவெடுத்தே ஆவேன், இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, இதுக்கு மேலையும் நான் சகிக்க மாட்டேன், இதுக்கு மேலையும் என்னால தாங்க முடியல, நான் முடிவெடுத்தே ஆவேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீங்க கவனமா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா, பாடுகள் மத்தியில ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கிற முடிவுல மிகவும் கவனமாய், மிகவும் கவனமாய் அந்த பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் வேண்டும் என்று செய்ய மாட்டார், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெறுத்து செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது. சோ என் முடிவில் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. யோபுனுடைய நண்பர்கள், யோபுனுடைய மனைவி எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனை சுற்றி பயங்கரமான ஒரு பாடு, அவன் மிகவும் பாடுபட்டு கொண்டே இருக்கிறான். சரீரத்துல பாடுபட்டான், தொழில அவன் இழந்து அதுல பாடுபடுறான், பிள்ளைகள் இறந்து போனாங்க அதுல பாடுபடுறான், எல்லாத்துலயுமே அவனுக்கு பயங்கரமான பாடுகள். ஆனா இந்த பாடுபடுகிற நேரத்துல தன்னுடைய நண்பர்களும் தன்னுடைய மனைவியும் தன்னை சுற்றி இருக்கிற பலர் அவனை எதுக்கு உந்தி தள்ளுறாங்கன்னா, ஒரு முடிவெடுங்கயா, இந்த பாடுகள்ல ஒரு முடிவு எடுங்கயா. நீங்க முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க, நீங்க முடிவெடுத்தே ஆகணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோபு பாடுகள் மத்தியில முடிவு எடுக்கவே மாட்டான். சாத்தான் கூட ஆண்டவரிடத்துல என்ன சொல்லியிருந்தான்னா, இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. அவன் தூசிச்சிருவான் உங்களை, அவன் உங்களை மறுதளிச்சிருவான். இங்க இருக்கிற எல்லாருமே நண்பர்களும் மனைவியும் அவனிடத்துல என்னதான் சொல்றாங்கன்னா, தூசிச்சிருங்க தூசிச்சிருங்க, உனக்கு பாடுகள், அவங்களும் தான் சொல்றாங்க. ஆனா யோபு தன்னுடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் பண்ணிட்டான். இல்ல இல்ல, நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது இல்லை, நான் ஒன்னும் முடிவெடுக்க மாட்டேன், என் வாழ்க்கை கர்த்தருடைய கையில இருக்கிறது. நான் முன்னாடி போகும்போது அவர் இல்லாம இருக்கலாம், நான் பின்னாடி கிரியை செய்யும் போது ஒருவேளை அவரை பார்க்காம இருக்கலாம், ஆனாலும் ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய உதடுகளினால பாவம் செய்யவே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை சுற்றி பல மாதங்களாய் பல வருடங்களாய் ஒரு மிகப்பெரிய பாடுகள் மத்தியிலே நீ போய்கொண்டே இருக்கிறாய். இந்த பாடுகள் மத்தியிலே நீ போய்கொண்டிருக்கும் போது உன்னை முடிவெடுக்கிறதற்காய் உன் மாம்சம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, உன் சரீரம் சொல்லிட்டே இருக்குது, உன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முடிவெடுத்துரு, ஒரு முடிவெடுத்துரு, ஒரு முடிவெடுத்துரு. இல்ல இல்ல, நான் முடிவு எடுக்க வேணான்னு சொல்லல, ஆனா நீங்க பாடுகள் மத்தியிலே எடுக்கிற முடிவுல மிகவும் கவனம் உள்ளவர்களாயிருங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாடுகள் மத்தியிலே அவன் எந்த முடிவுமே எடுக்கல, பாடுகள் மத்தியிலே அவன் முடிவெடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்ல இல்ல, நான் முடிவெடுக்க மாட்டேன். தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், அவனை சுற்றி பயங்கரமான நெருக்கம், அவனை சுற்றி பெரிய பாடுகள், ஆனா அந்த நேரத்துல எந்த முடிவுமே அவன் எடுக்கிறதற்கு முன்னாடி வரவே இல்லை. ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, முதலாவதாக பாடுகள் மத்தியிலே நீங்கள் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2,
இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடாது. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நின்ற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேதம் நமக்கு சாலோமோனுடைய ராஜ்யபாரம் முடித்ததற்கு பிறகு அவனுடைய மகன் அவனுடைய சார்பிலே ராஜாவாக வர்றார். அவர் ராஜாவாக இப்பொழுது பொறுப்பேற்றார். அப்போ அந்த இடத்துல இருக்கிற நிறைய பெரிய மனிதர்கள், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ராஜாவினிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், உங்க தகப்பன் எங்களுக்கு பாரமான நுகத்தை என் மேல வச்சுட்டாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்க பாரங்களை கொஞ்சம் லெகுவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முறையிடுறாங்க. உடனே இந்த ராஜா வந்து ரொம்ப ஞானமா, சரி ஓகே, நான் ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்றேன், 3 நாட்கள் தாண்டி நீங்க என்னிடத்தில் வாருங்க அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு நான் முடிவு சொல்றேன், 3 நாள் தாண்டி என்னிடத்துல வாங்க. அப்ப 3 நாட்கள் தாண்டி அவர்கள் திரும்பவும் அந்த ராஜாவினிடத்துல வரும்போது இந்த ராஜா 2 பேரிடத்துல ஆலோசனை பண்றாரு. முதியவரிடத்திலேயே ஆலோசனை பண்றாரு. முதியவர்கள் நல்ல ஆலோசனையை சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு வாலிபரிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். அந்த வாலிபர்கள் கெட்ட ஆலோசனையை கொடுக்கிறாங்க. ஆனா இந்த ராஜா இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டார். ஒரு பக்கத்துல நல்ல ஆலோசனைய, இன்னொரு பக்கத்துல கெட்ட ஆலோசனைய. ஆனா ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய ஜனங்களிடத்துல என்னுடைய முடிவு இதுதான் சொல்லிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ராஜ்யபாரம் அப்படியே அவனை விட்டு பிரிந்து போய்விட்டது. ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ள ஆளானான். அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக, எப்படிப்பட்ட ஒரு முடிவை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க கூடாதுன்னா, ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்க முடிவெடுத்துட கூடாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரு செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு காரியத்துல முடிவெடுக்கும் போது அவங்க கண்ணுக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியுது. அதான் பொதுவாக ஒரு காதல் செய்யறாங்கன்னு வைங்களேன், லவ் பண்றாங்கன்னு வைங்களேன், இந்த லவ் பண்ற பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், அவங்க அந்த லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்றதுக்கு, பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா டோட்டலா அவங்க எடுக்கிற முடிவுல 2 பக்கமும் பார்த்து முடிவெடுக்கிறவங்க ரொம்ப குறைவுங்க, ரொம்ப குறைவு. நிறைய பேர் ஒரே பக்கத்தை மட்டும்தான் பார்க்கறாங்க, தங்களை மட்டும்தான் பார்க்கறாங்க. அப்பாவை பார்க்கறது இல்ல, அம்மாவை பார்க்கறது இல்ல, சமுதாயத்தை பார்க்கறது இல்ல, வசதிகளை பார்க்கறது இல்ல, வேலையை பார்க்கறது இல்ல, பின்னணியை பார்க்கறது இல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லையா அதை பார்க்கறது இல்ல, எதையுமே பார்க்கறது இல்ல. அவங்க ஒரே ஒரு பக்கத்தை, என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறார், என்ன அந்த பொண்ணு ரொம்ப நேசிக்கிறார், என்ன காதலிக்கிறாங்க, என் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, இந்த ஒரே ஒரு பக்கத்தை பார்த்து நிறைய பேர் முடிவு எடுக்கிறதுனால தங்களுடைய முடிவிலே தோற்று போயிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம், வெறும் நான் அந்த காதலர்களுக்கு மட்டும் இதை சொல்லல, நீங்க ஒரு அம்மாவா இருக்கலாம், நீங்க ஒரு அப்பாவா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முடிவை நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க அம்மா, பிரதர், ஒரே ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க. எதை பண்ணிடாதீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் பாத்துறாதீங்க. சிலருக்கு தங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க, தங்க ஜாதி, தங்களுடைய குலம், தங்களுடைய கோத்திரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பின்னணி, வேற எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரியத்தை பார்த்து அவர்கள் எடுக்கிற அந்த முடிவில் ஆயிரக்கணக்கான பேரு தோற்று போயிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இந்த ராஜா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான். தங்களுக்கு முன்பாக 2 கூட்டம் சொல்றாங்க, வாலிபர்கள் சொல்றாங்க, முதியோர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த ராஜா ரெண்டையும் பார்க்க தெரியல. நம்ம ஒரு பக்கத்தையே பார்க்க முடியாது,
ஒரு பக்கத்துல அவங்க கஷ்டம்தான் படுறாங்க, பாடுதான் அனுபவிக்கிறாங்க, அந்த மாதிரி எதையுமே நினைக்காம தன்னோடு கூட வாலிபர்கள் சொன்ன அந்த ஆலோசனையை கேட்டு ஒரே பக்கமா யோசிச்சு ஒரே பக்கமா டிசைட் பண்ணி, உங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நன்மையை செய்ய மாட்டேன், உங்களுக்கு இன்னும் அதிக பாரமாக்குவேன், இன்னும் உங்களை அப்படிதான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையினால ஜனங்கள் சோர்ந்து போய் அவ்வளவு பெரிய இழப்ப அந்த மனுஷன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கு இந்த செய்திய ஆண்டவர் பேசுவாரே ஆனால் இங்க இருக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இனி ஒரு நாள் கூட ஆண்டவரே ஒரே ஒரு பக்கத்தை பார்த்து நான் முடிவு எடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில ஒரே ஒரு சைடை மட்டும் பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற நன்மையை மட்டும் பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற பணத்தை, இன்னைக்கு இருக்கிற அழக, இன்னைக்கு இருக்கிற அந்த அன்பை மட்டும் பார்த்துட்டு நீ ஒரு முடிவெடுத்துறாத. எல்லா பக்கத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு முடிவை எடுக்கிறதற்கு முன்பாக எல்லாத்தையுமே யோசிக்கணும். ஒரு சைடு இல்லை. அதான் நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் இல்ல, நான் பிடிச்சிட்டேன், நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், அதை மாத்த முடியாது, நான் மாத்த மாட்டேன், என் மனசை மாத்த மாட்டேன், என் சிந்தனையை மாத்த மாட்டேன். நோ 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 நோ, இல்லவே இல்லை. எல்லா பக்கத்தையும் பார்த்துதான் முடிவெடுக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாய் சொல்கிறது. 6வது வசனம், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் சவுல் ராஜா தாவீதை துரத்திட்டே இருக்கிறாரு, பல இடங்களிலே துரத்தினார். அதனால தாவீது ராஜா காடுகளிலே தங்கி இருக்கிறார், சிங்க கெபியிலே தங்கி இருக்கிறார், அந்நிய நாட்டு ராஜாவிற்கு கீழே அடிமையை போல இருக்கிறார். பல சூழ்நிலையை தாண்டி வந்துட்டாரு. இப்போ ஒரு கெபிக்குள்ள தாவீது உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய படை ஆட்கள் பின்பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, முன்னாடி சவுல் ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். சவுல் ராஜாவை பார்த்துட்டாரு. இப்போ பின்னாடி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனி திரும்ப கிடைக்காது. இத்தனை நாளும் உங்களை துரத்தின சத்ரு, இத்தனை நாளும் உங்களை கஷ்டப்படுத்தின சத்ரு, இதோ உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, முடிச்சிருங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்துருங்க. இல்ல நீங்க வெட்டலன்னா கூட பரவாயில்ல, எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா உங்க முடிவுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு முடிவு எடுங்க ராஜா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனி திரும்ப கிடைக்காது, ஒரு முடிவெடுங்கன்னு அத்தனை பேரும் அவனை சுற்றி சொல்லும் போது சங்கீதக்காரனாய தாவீது, என்னை துரத்திட்டான், என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டார் இவரு, நான் இவ்வளவு தூரம் வெளியே இருக்கிறதற்கு கஷ்டப்படுறதுக்கு இந்த மனுஷன் தான் காரணம். ஒரே ஒரு பகுதியை மட்டும் எடுக்காம ஒரே ஒரு பகுதியை மட்டும் பார்த்து உடனே முடிவெடுக்காம இன்னொரு பகுதியை பார்க்கிறாரு. எப்பா, அவர் என்ன துரத்தி இருக்கலாம், நான் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனா என்னதான் இருந்தாலும் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நம்ம கை போட முடியாதுப்பா, நம்ம கை போட முடியாது. நான் எப்படிப்பா கை போடுறது? அவர் என்னதான் இருந்தாலும் 1000 அக்கிரமம் பண்ணினாலும் அந்த மனுஷன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். நீங்களும் யாருமே அவரை தொட்டுறாதீங்கப்பா, ஏன்னா அவர் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம 2வது சைடு பார்க்கவே மாட்டோம், ஒரே சைடு மட்டும்தான் பார்ப்போம். அவன் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தானா, ஆட்டுக்குட்டியா இருந்தான, சர்ச்சுக்கு போனான்னா, ஞானஸ்தானம் எடுத்தான்னா, அபிஷேகம் பெற்றவனா இருந்தார்,
நமக்கு என்ன, எனக்கு பிரச்சனை பண்ணானா நான் அவனுக்கு பிரச்சனை பண்ணுவேன், எனக்கு விரோதமா எழும்பினானா நான் அவனுக்கு விரோதமா எழும்புறேன். இப்போ கர்த்தர் அவனை தாக்குறதற்கு, கர்த்தர் அவனை அழிக்கிறதற்கு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் ஒரு சைடு மட்டும்தான் பார்ப்போம். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கவனிங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாயில கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்ற வார்த்தை வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவரே அபிஷேகம் பண்ணிட்டு ஒருத்தனை கொல்றதற்கு அவர் சொல்ல மாட்டாரு, என் தேவன் அவ்வளவு நீதி உள்ளவர் என்று. ஒரு பக்கத்தில் ரெண்டு பக்கத்தையும் அவன் ரெண்டு பக்கத்தையும் அறிந்து வைத்திருந்தார். என் ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருந்தாலும் அன்புள்ளவர். சோ முடிவெடுக்கும் போது மிக கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சைடை மட்டும் பார்த்து முடிவு. இன்னைக்கு கல்யாணத்திற்காக முடிவெடுக்கலாம், ஒரு வேலைக்காக முடிவெடுக்கிறவர்கள் இருக்கலாம், ஒரு இடம் வாங்குவதற்காக ஏதோ ஒரு காரியத்துல முடிவு எடுக்க வேண்டும் என்று இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு, மகன் ஒரு பக்கத்தை பார்த்து மட்டும் முடிவெடுத்துறாத, எல்லா பக்கத்தையும் பாரு, எல்லாத்தையும் திருப்பி. அதான் ஒருத்தன் கோபுரத்தை கட்ட மனைதுடையவனாய் இருந்தால் அவன் கோபுரத்தை கட்டும் முன்னாடி செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவான்னு வேதம் சொல்லுது. கோபுரத்தை கட்டுக்கு முன்னாடி செல்லும் செலவை கணக்கு பார்க்கணுமாமா. அப்ப ஆண்டவர் ஒரே ஒரு வாட்சிச்சா செஞ்சிரு அப்படின்னு சொல்லல. இல்ல, நீ எல்லா பக்கத்தையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா, தெரிஞ்சுதான் அந்த முடிவை எடுக்கணும். சோ இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தலோட கடந்து போங்க. இதுக்கு முன்பாக ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் ஒரு பக்கத்தை பார்த்து முடிவு எடுத்திருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் பாஸ்டர், நான் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்தேன், அவருடைய அன்பை மட்டும்தான் பார்த்தேன், அவருடைய பணத்தை மட்டும்தான் பார்த்தேன், அவருடைய வசதியை மட்டும்தான் பார்த்தேன், இல்லைன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டியை மட்டும்தான் பார்த்தேன், அழகை மட்டும்தான் பார்த்தேன். இது ஒன்ன பார்த்து நான் டிசைட் பண்ணிட்டேன். இது ஒன்ன பார்த்து டிசைட் பண்ணிட்டேன். என் பெருமை, என் ஜாதி, நான் இதை பார்த்து நான் டிசைட் பண்ணிட்டேன். இது ஒன்னு பார்த்து நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த முடிவின் நிமித்தமாய் நான் மிகவும் கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப சஞ்சலப்படுறேன் பாஸ்டர், இதனால நிறைய அவமானத்தை நான் சந்திச்சிட்டேன் பாஸ்டர். கர்த்தர் உங்களை மன்னிக்கட்டும், கர்த்தர் திரும்ப உங்களை தூக்கி எடுத்திருக்கட்டும். ஆனா இனி இப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக் உங்க வாழ்க்கையில வந்துடவே கூடாது. ஒரு தகப்பனாரிடத்துல எவ்வளவோ நான் சொன்னேன், எத்தனையோ சொன்னேன், பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னேன். அவருடைய வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை நிமித்தமாய் அவர் மிக கோபப்பட்டார். அந்த பிள்ளை செய்தது சரியானது அல்ல, கெட்டதுதான் செஞ்சிட்டார். தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாய் எழும்பி தனக்கு இஷ்டப்பட்ட ஒரு நபரை கரம் பிடிச்சிட்டார். அப்போ தன்னுடைய மகள் மேல அவருக்கு பயங்கரமான வெறுப்பு வந்துருச்சு. தான் நேசித்த தன்னுடைய மடியில வளர்த்த மகள் இந்த மாதிரி பண்ணிட்டாரேன்னு சொல்லி அவர் பயங்கரமான கோபத்தில் இருந்துச்சார். அவர் ஒரு பக்கம் மட்டும்தான் அவர் பார்த்தார். என் மானம் உனக்கு தெரியல, என் மரியாதை உனக்கு தெரியல, நான் வளர்த்த அன்பு உனக்கு தெரியல, நீ இப்படி பண்ணிட்ட. சரி, பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை, பிள்ளைக்கு ஒரு வயசு வந்துருச்சு, அவளுக்கும் கல்யாணம் ஆகணும், அவளுக்கும் ஒரு ஆசை இருக்குது, இல்லை நான் தட்டி கொடுக்கலாம் சொல்லலாம், இந்த மாதிரி எண்ணமே அவருக்கு வரல. அவருக்கு அவருடைய விஷயத்தை மட்டும்தான் அவர் மனசுல வச்சார், பிள்ளையினுடைய விஷயத்தை அவர் மனசுல வைக்கவே இல்லை. பயங்கரமாய் கோபம் கொண்டு எழுந்தார். சொன்னார், இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் நீ இருந்தா உன்னை நான் கொன்றுவேன், உன்னை வெட்டியே கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினார். மிரட்டின உடனே இந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாரை விட்டு அந்த மனுஷனோட போயிட்டாங்க. நாட்கள் தாண்டிருச்சு. இது நிமித்தமாய் நிறைய அவமானப்பட்டார், நிறைய சஞ்சலப்பட்டார், நிறைய வருத்தம்லாம் வந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது இந்த தகப்பனாருக்கு அறிவிப்பு வந்தது. இவர் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரு. ஆனாலும் எதிர்முனையில் ஒரு கால், அவங்க மக பேசினார், நான் ரொம்ப சிக்கா இருக்கிறேன், நீங்க தயவு செய்து வாங்கப்பா. அவர் மனம் இறங்கினார், போய் அந்த பிள்ளைய பார்த்தார். இவர் போய் பார்த்த உடனே அந்த மகளுக்கு நிறைய சுகம் உண்டானது, திரும்ப அவளுக்கு ஜீவன் கிடைச்சிருச்சு. இன்றைக்கு மிக ஒன்றாய் சமாதானமாய் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா
அவர் தான் ரொம்ப சிக்காயிட்டாரு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அந்த ஒரே ஒரு பக்கமாய் எடுத்த முடிவு இன்னைக்கு அந்த மக அவரோட தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா அதை டீல் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் தரித்திருந்திருக்கலாம், சரி தட்டி கொடுத்திருக்கலாம், சரி என்ன பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம், பாப்போம்ப்பா, உனக்கும் ஒரு ஆசை இருக்குது, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, நம்ம யோசிச்சு ரெண்டு பக்கம் பார்க்கலாம், ரெண்டு பக்கம் அவமானம் வரக்கூடாது, நிந்த வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா கையாள வேண்டிய விஷயத்தை பொறுமையா கையாளல. அவசரப்பட்டு ஒரே ஒரு பக்கத்தை பார்த்து முடிவெடுத்துட்டு முழுக்க முழுக்க வெறுத்து இன்று ஒன்று சேர்ந்தாலும் அந்த மனசுல இருக்கிற அது சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை அவரால் போக்கவே முடியல. ஸோ இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் உணர்வீங்கன்னு நான் நம்புறேன். உங்க முடிவில் ப்ளீஸ் ஒன் சைட்ல முடிவு எடுத்துறாதீங்க. யாக்கோபனுடைய தாய் ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், ஏசாவை பார்த்து சொல்றாரு, நான் அவனை ஆசீர்வதிக்கிறதற்கு நீ போய் வேட்டையாடி ஒரு நல்ல பதார்த்தத்தை எனக்கு சமைச்சிட்டு வாப்பா, நான் அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. உடனே ரெபேக்காள் என்ன பாக்குறாங்கன்னா ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தாங்க பார்த்தாங்க, இன்னொரு பக்கத்தை பார்க்கவே இல்லை. நம்ம பிள்ளைய என்னதான் நம்ம ஆசீர்வதிச்சாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வரல. அவங்க ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் எடுத்தாங்க. அவன் வேட்டையாடி பொழைச்சுக்குவான், அவன் காட்டான், அவன் எங்க போனாலும் வாழ்ந்துக்குவான். ஆனா இவன் சின்ன பையன், எங்கேயும் போக தெரியாது, யார்கிட்டையும் பேச தெரியாது, இவன் குணசாலி, இவன் கூடாரவாசி, நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறான், அந்த பையன் எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். சோ அந்த ஆசீர்வாதத்தை திருட்டளவா இவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி நல்ல எண்ணத்துல தான் பண்ணிருக்கலாம். ஆனா நல்ல எண்ணமா இருந்தாலும் ஒன் சைடு, ஒரே ஒரு சைடு, என் பிள்ளை பரிதாபம், என் பிள்ளை பரிதாபம், என் பிள்ளைக்கு பேச தெரியாது, என் பிள்ளை ரூம்லயே இருக்கிறவன், என் பிள்ளை குணசாலி, கூடாரவாசி, இந்த ஒன்ன மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர இன்னொரு பக்கம் ஆண்டவர் தான் அவனை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் அவனை தூக்கி எடுப்பாரு, ஆண்டவர் அவனை நடத்துவாரு அப்படின்றத பார்க்காம போய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தான் மரணம் அடைகிற காலத்துல கூட யாக்கோப அவங்களால திரும்பி பார்க்கவே முடியலங்க, திரும்பி பார்க்கவே முடியல. அந்த தாயினுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். செல்லமாய் வேதம் சொல்லுது, குணசாலி, அவன் கூடாரவாசி, அம்மா பக்கத்திலே இருந்தவன், அந்த அம்மாவுடைய முந்தானி அப்படி பிடிச்சிட்டே இருந்த பையனை திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்திற்காய் இவங்க கொடுத்த ஒரு ஆலோசனையின்படி அவன் நடந்து இப்போ தான் கூட இருக்காமலே பிள்ளை தன்னை விட்டு வெளியே போனது, அதுவும் தான் கஷ்டப்படும் போது மரண காலத்துல கூட தான் பிள்ளை தன்னை வந்து பார்க்கலன்றது எவ்வளோ பெரிய வேதனை அந்த அம்மாவுக்கு. காரணம் வேற எதுவும் இல்லை, அவங்க முடிவெடுக்கும் போது ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாரோட தெளிவாய் பேசுகிறார். ஏதோ ஒரு வாலிப தம்பியோட ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், ஒரு வாலிப தங்கச்சியோட தெளிவாய் பேசுகிறார், யாரோ ஒரு நபரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. மகளே, நீ முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறாய். மகனே, நீ முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறாய். சோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இல்லை, ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து முடிவு எடுத்துடவே கூடாது. சுற்றி பார்க்கணும், ஒரு காரியத்தை சுற்றி பார்க்கணும். நன்மை என்ன, தீமை என்ன, இது எப்படி நடந்திருக்கு, எப்படி நடக்க போகுது, இது நடந்தா சரியா இருக்குமா, சரியா இருக்காதா, எல்லா பக்கமும் பார்க்கணும். இவரை கல்யாணம் பண்ணுனா எத்தனை வருஷம், எத்தனை நாள், எப்படி இருக்க போறோம், என்ன இது, எல்லாத்தையும் பார்க்கணும். முடிவு எடுத்ததற்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் திருமணத்தை பொறுத்த அளவில் நான் சொல்லுவேன், இது கலட்டி போடுற சட்டை கிடையாது. பிடிக்கலன்னு தூக்கி போட்டுட்டு அடுத்து ஒரு சட்டையை வாங்கி போடுறதுக்கு இது கடையில விலை கொடுத்து வாங்குற சட்டை கிடையாது. வாழ்க்கை இது ஒரு டைம் கட்டப்பட்டுருச்சுன்னா, ஒரு டைம் இதாயிடுச்சுன்னா, அதற்கு பிறகு ஏதாவது கிராக் விழுந்துச்சுன்னா மரணம் வரைக்கும் அது கிராக் விழுந்தது மாதிரி தான் இருக்கும். அது உடஞ்ச கண்ணாடியா தான் இருக்கும். அதை திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரிஸ்க். கர்த்தர் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், ஆனா
முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம். இது சாதாரணமான முடிவு அல்ல. ஆண்டவர் இரண்டாவது பேசுகிறார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை முடிவெடுக்கிறதற்கு முன்பாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து நான் ஒரு நாளும் முடிவு எடுக்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 13வது வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. நீங்கள் 1வது வசனத்தை கூட வாசிங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாவையும் ஜனத்தின் சேவகரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலரை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 3வது வசனத்தை ஜாக்கிரதையா வாசிங்க. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவர் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் வாழ்க்கையிலே எடுக்கிற ஒரு முடிவின் நிமித்தமாய் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவை, தேவனுடைய ஒரு பெரிய கோபத்தை அவன் பார்க்கிற சம்பவத்தை தான் இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படின்னா பிசாசு தாவீதை ஏவுது. ஜனங்களை எல்லாம் எண்ணி தொகை பார்க்கிறதற்காக ஏவி விடுகிறது. உடனே தாவீது தன்னுடைய சேவகர்களை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நீங்க போய் எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும் போது, முதன்மையான அந்த யோவாப் என்கிற சேவகர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இன்னும் 1000 மடங்கு நம்முடைய ஜனங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார், நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேண்டாம், அதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம டக்குன்னு ஜனங்களை எண்ணக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமானது. எவ்வளோ சொல்லியும் தாவீதனுடைய வார்த்தை அங்கு மேலிட்டபடினால் என்றதற்காக கிளம்பி போயிட்டாங்க. ஆண்டவருடைய கோபம் தாவீதனுடைய குடும்பத்தின் மேல அப்படியே வந்துருச்சு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் முடிவு எடுக்கும் போது ஒரு முடிவை நீங்கள் மட்டும் எடுக்கக்கூடாது. நிறைய பேருடைய ஆலோசனையோடு, நல்ல ஞானமான ஆலோசனையோடு தான் அந்த முடிவு. அப்படின்னா தான் தோன்றித்தனமாய் எடுக்கிற முடிவு சில நேரத்தில் தோல்வியில கொண்டு விட்டுரும். ரொம்ப கவனம். நீங்க எப்படிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னா, தான் தோன்றித்தனமாய் முடிவு எடுக்கக்கூடாது. ஒரே ஒருத்தர், நீங்க மட்டும் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இது இருக்குது. அவங்க மட்டும்தான், அவங்க தான் ராஜா. ராஜா ஞானம் உள்ளவர். தாவீது இதற்கு முன்பாக எத்தனையோ போர்ல வெற்றி பெற்றார், எத்தனையோ போற இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்தார். வேதம் தான் சொல்லுது, தாவீது போன இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்தார். எத்தனையோ காரியங்களை இவர் செஞ்சாலும்
இந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க அனுபவப்பட்டவங்க சொன்ன ஆலோசனைய அவர் கேட்கவே இல்லை. நான் டிசைட் பண்ணிட்டேன்ப்பா, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் முடிவெடுத்துட்டேன், இனி யாருக்காகவும் மாற்ற மாட்டேன். பாஸ்டர் சொன்ன என்ன, யார் சொன்ன என்ன, நான் என்ன உங்க ஆலோசனை எல்லாம் கேட்கறதுக்கு நான் யாரு? நான் யாருடைய ஆலோசனை கேட்க மாட்டேன். கவனிங்க, சில நான் சொல்றேன், எல்லாரிடத்திலையும் போய் நீங்க உங்க காரியத்தை குறித்து ஆலோசனை கேட்டே இருங்க அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக, இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தை முடிவெடுத்த யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அவங்கள எத்தனை பேர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க? இல்லைன்னா ஃபெயிலியர் ஆன ஒரு பர்சன்ட்ட போய் நீங்க ஏன் ஃபெயிலியர் ஆனீங்க, சக்சஸ் ஆன பர்சன்ட்ட போய் எப்படி நீங்க சக்சஸ் ஆனீங்க அப்படின்னு அட்லீஸ்ட் கேட்க கூட கூடாம நீங்க எடுக்கிற முடிவு சில நேரத்தில் வெற்றி உள்ளதாய் இருக்கவே இருக்காது. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க முடிவெடுக்கும் போது மறந்துடாதீங்க, கண்டிப்பாக நீங்க தான் தோண்டித்தனமா அதை எடுத்துடக்கூடாது. எப்பவும் நம்முடைய சிந்தை ஷார்ப்பா இருக்காது, எப்பவும் நம்ம யோசிக்கிறது சரியான யோசனையா இருக்காது. அதான் உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, யானைக்கும் அடிசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, எப்பவும் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்காது. ஒருவேளை நீங்க எடுக்கிற 10 முடிவு கரெக்டா இருந்திருக்கலாம், 50 முடிவு, 100 முடிவே கரெக்டா இருந்திருக்கலாம். அதனால எல்லா முடிவும் சரியா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நீங்கள் முடிவு எடுக்கிறவர்களே ஆனா நீங்க தனியா எடுக்காதீங்க. உங்களுடைய காரியத்தை குறித்து ஒருவேளை நீங்க அதை சொல்றதுக்கு முடியாட்டா கூட யாரோ ஒருத்தருக்குன்னு சொல்லியாவது அந்த ஆலோசனை நீங்க கேளுங்க. இல்லைன்னா அந்த பாதையில நடந்து வந்த ஒரு 10 பேரை பாருங்க, 10 பேரை பாருங்க. நிறைய வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். மகா, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவு நீ மட்டுமே யோசிச்சு எடுக்கக்கூடாது. நிறைய வாலிப தம்பி தங்கச்சிக்கு வேற யாரை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன், என் முடிவு மட்டும்தான் நடக்கணும், என் ஆசை மட்டும்தான் நடக்கணும், நான் விருப்பப்பட்டது மட்டும்தான் செய்யணும், வேற யாருடைய விருப்பத்திற்கும் நான் செவி சாய்க்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றது, மாமனார் என்ன சொல்றது, மருமகள் என்ன சொல்றது, கணவனார் என்ன சொல்றது, மனைவி என்ன சொல்றது, அம்மா அப்பா எதை சொல்றது, யார் சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு நபர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் எடுக்கிறதா சரி, நான் எடுக்கிறத டிசைட் பண்ணிட்டு, நான் எடுக்கிறத டிசைட் பண்ணிட்டு. இல்ல 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 இல்ல, மிக கவனம், மிக கவனம்.